பாகம் 97. அரிசி வத்தல் செய்வது எப்படி? முதலில் 1 கிலோ புழுங்கல் அரிசியை 2 மணி நேரம் ஊற வைத்து கழுவி வைத்து கொள்ள வேண்டும். பின்பு ஒரு 5 மணி நேரம் 100 கிராம் ஜவ்வரிசியை ஊற வைத்து அதையும் இரண்டையும் சேர்த்து கிரைண்டரில் போட்டு இட்லி மாவு மாதிரி நைஸாக அரைத்து வைத்து கொள்ள வேண்டும். பின்பு ஒரு பாத்திரத்தில் 2 அல்லது 2.5 லிட்டர் தண்ணீரை வைத்து அதில் இந்த மாவை பொறுமையாக ஊற்றி கிண்ட வேண்டும். இப்போ அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி கொண்டே இருந்தால் வெந்த பிறகு கையை வைத்து பார்த்தால் அது ஒட்டாது. அந்த சமயத்தில் ஒரு 100 கிராம் பச்சை மிளகாயை மிக்சியில் அரைத்து அதையும் போட்டு ஒரு டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நன்றாக கிண்டி தேவையான அளவு உப்பும் போட்டு ஆற வைத்து இறக்கி வைத்து கொள்ள வேண்டும். பின்பு ஒரு துணியை போட்டு வெயிலில் நன்றாக காய வைத்து அதில் முறுக்கு அச்சில் பெரிய அச்சாக போட்டு புழிந்து நன்றாக காய வைத்து எடுத்து எண்ணெயில் பொரித்தால் அதுவே அரிசி வத்தலாகும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லுங்களா.